ப்ரீவியஸ் வீடியோவில் லிசாங்காவோட கண்டுபிடிப்பை பற்றி பார்த்தோம். அவரோட கண்டுபிடிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் இந்த வீடியோ எண்டில் அந்த கண்டுபிடிப்பின் கோர ஆட்டம் உங்களுக்கு புரிய வரும். அவரோட கண்டுபிடிப்பு என்னவோ நல்ல கண்டுபிடிப்பு தாங்க. பட் அதை பற்றின புரிதல் லிசாங்காவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா லிசாங்காவோட புரிதல் படி குளிர்காலத்தில் வளரக்கூடிய பயிர்களின் விதையை பதப்படுத்தி வெயில் காலத்தில் வளர வச்சா அதிலிருந்து உருவாகிற மற்ற விதைகளும் அதே மாதிரி அதோட தாயின் விதை மாதிரி வெயில் காலத்திலே வளர ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் நம்ம பதப்படுத்தி கெமிக்கல் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு மக்களை நம்ப வச்சாரு. இது எதுக்கு சமம்னா, நம்ம கட்ட விரலை வெட்டிட்டா நம்ம குழந்தையும் கட்ட விரல் இல்லாம தான் பிறக்கும் அப்படின்னு நம்புற அளவுக்கு சமம். ஸோ மக்களும் எல்லா விவசாய நிலங்களையும் அந்த விதைகளை விதைச்சு நிறைய ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த ஸ்டாலின் லிசாங்காவை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா நியமிக்கிறாரு. பட் இதோட பின்விளைவுகள் நிக்கோலாய் வாவிலோக்கு நல்லாவே தெரியும். இதோட விளைவுகள் பத்தி லிசாங்காவுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு நிக்கோலாய். என் கண்டுபிடிப்பை பத்தியே நீ தப்பா பேசுறியான்னு தன்னோட பவரை வச்சு அவரை சித்திரவதை பண்ணி ஜெயில அடைக்கிறாரு லிசாங்கா. அவர் கண்டுபிடிச்ச விதைகள் கொஞ்ச காலகட்டத்திலேயே ஒழுங்கா பயிர் விடாம நிலங்கள் வறட்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. இப்ப கூட தன்னோட தப்ப லிசாங்கா உணரவே இல்லை. நிறைய விவசாய வல்லுநர்கள் செலக்டிவ் பிரீடிங்கை கையாளுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வறட்சி காலகட்டத்தில் வளரக்கூடிய விதைகளை பயன்படுத்தி விளைச்சல் பண்றது. பட் அதுக்கும் லிசாங்காவ் அடிபணியவே இல்லை. அதெல்லாம் கிடையாது, எந்த விதைகளை போட்டாலும் நம்ம நிலத்துல வளரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி மக்களை மறுபடியும் வறட்சி பாதையிலே கொண்டு போக ஆரம்பிச்சாரு. அந்த காலகட்டத்தில் துளிர் விட ஆரம்பிச்ச ஜெனட்டிக் டெக்னாலஜியும் அவரு புறம் தள்ளினார். சொல்ல போனா அவரை பொறுத்தவரை ஜீன்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. லிசாங்காவோட கண்மூடித்தனமான ஐடியாலஜினால சோவியத் யூனியன்ல பஞ்சம் பட்னிங்கிறது தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிச்சு. இவரோட கொள்கை முடிவுகளால 1.5 கோடி மக்கள் பசியும் பட்னியால இறந்து போனாங்க. இவரோட கொள்கையை சோவியத் யூனியன் மட்டும் பின்பற்றலங்க, சோவியத் யூனியனை சார்ந்திருந்த நாடுகளும் பின்பற்றி பஞ்சம்ங்கிறது ஒரு நோய் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு நாடு தான் சைனா. லிசாங்காவோட கொள்கையில பின்பற்றின சைனால மட்டும் 60 லட்சம் மக்கள் பசியால இறந்து போனாங்க. அப்போ உள்ள சைனா அரசு இந்த விளைச்சலே இல்லாம இருக்க காரணம் சிட்டுக்குருவிதான் சொல்லி லட்சக்கணக்கான சிட்டுக்குருவிகளை சுட்டு கொன்னு குவிச்சாங்க. பஞ்சம் மட்டும் இல்லாம சைனால ஒட்டுமொத்த சிட்டுக்குருவியே இல்லாம இருக்க காரணம் லிசாங்கா தான்.